நவ கிரகங்கள தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானிய அதிபதியாக கொண்ட சிம்மராசி நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. அதனால தான் இந்த ஒரு வீடியோ பதிவு பற்றின இன்னைக்கு உங்களுடைய கண்களுக்கு பட்டிருக்கு. நீங்களும் சிம்மராசி நண்பராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றின மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை இந்த வாரத்துக்குள்ள முருகப்பெருமான் நிறைவேற்றி தரப்போறாரு. மேலும் முருகப்பெருமானின் அருள் நிறைந்த சிம்மராசி நண்பர்களுக்கு காலபுருஷ சத்துவத்தின்படி 5வதாக வரக்கூடிய ராசி நீங்க தான். நெருப்பு ராசியை சேர்ந்தவங்கன்னே சொல்லலாம். ஆளுமையும் நிலையான மனநிலை கொண்டவங்க. உங்களுக்கு சிந்தனை செயலில் பிரதிபலிக்குங்க. ரொம்ப தைரியமும் உற்சாகமாக இருப்பீங்க. போட்டியிலும் பணியிடத்தில் எப்போதும் முதலிடத்தில் இருக்க வேணும்னு ஆசைப்படுவீங்க. ஒரு அணியை வழிநடத்தக்கூடிய நபராக இருப்பீங்க. மேலும் உங்கள் ராசியை சேர்ந்தவங்களுக்கு தலை நெற்றி உயரம் பெரிதாக தான் இருக்கும். அதிக பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த ராசியை சேர்ந்தவங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டீங்க. அதே போல் அணியையும் சிறப்பாக வழிநடத்தி போவீங்க. அதிக அளவில் பயணம் செல்ல விரும்புவீங்க. ஆளுமை திறன் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் நண்பர்களோடு நட்பாக பழகுவீங்க. ஏழைகளுக்கு உதவுங்க. தாராள மனப்பான்மை இருக்குது. மேலும் சிம்ம ராசி சேர்ந்த நீங்கள் குடும்பத்தில் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதோடு பணியிடத்திலும் சிறப்பாக செயல்படக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. அன்பானவர்களாக இருந்தாலும் அடிக்கடி உங்களுக்கு கோபம் அதிகமாக வருது. உங்கள் பேச்சு கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இருக்காது. நீங்கள் நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பலமுறை யோசித்து பேசுவது ரொம்ப நல்லது. பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க. ஆடம்பர வாழ்க்கையை வாழ ஆசைப்படக்கூடிய நபர்னே சொல்லலாம். மேலும் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் திருமண வாழ்க்கை உற்சாகம் நிறைந்ததாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட விரும்புவீங்க. அவங்களுக்காக அர்ப்பணிப்போடு உழைப்பீங்க. சமூகத்தில் உங்கள் செல்வாக்கை தக்க வைத்துக்கொள்ள தங்களால் முடிந்த அனைத்து விஷயத்தையும் செய்து பார்ப்பீங்க. உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் அன்பு புணர்ச்சி பூர்வமான உறவை கொண்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பெற்றோர் உடன் பிறந்தவங்களோடு நல்ல உறவை கொண்டு இருப்பீங்க. குடும்பத்தின் தேவைகளை சிறப்பாக கவனித்து பார்த்துப்பீங்க. காதல் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தாண்டி நடக்க மாட்டீங்க. சிம்ம ராசியை சேர்ந்த நீங்கள் தலைவராகவும் மேல் அதிகாரியாகவும் இருக்க நினைக்கிறீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. தெரிந்து கொள்ள அதிக ஆசை இருக்கு. சிம்மராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பெயர்ச்சியால் பார்த்தீங்கன்னா திடீர்னே ஏற்பட்ட வாக்கின்படியோ சிம்மராசி நண்பர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் இனி வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பில் எந்த மாதிரியான பலன்கள் காத்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக நடந்துக்கணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் மற்றவங்களோடு இருந்து மாறுபட்டு தனித்தன்மையாக செயலாற்றக்கூடிய குணமும் இருப்பதால் இந்த நேரம் பொறுத்தவரை உடல்நிலை தேருங்க. செலவு கட்டுக்குள்ளே இருக்கும். காரிய தடைகள் நீங்கும். தொட்டதெல்லாம் துளங்கும். தந்தையாரின் நலன அக்கறை தேவை. கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் பணவரத்து இந்த நேரம் நன்றாக இருக்கு. சரக்குகளை கவனமாக கையாள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சலை குறைங்க. உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உண்டாகலாம். கேட்ட பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்தில் தலையிட வேண்டியதாக இருக்கும். கேதுவின் சஞ்சாரம் ஆன்மீகத்தில் நாட்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும். கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண வரத்து பொறுத்தவரை நன்றாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைந்து தொடங்கும். எதிர்கட்சியினர் உங்கள் பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வாங்க. தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வாங்க. கட்சி மேலிடத்தின் ஆதரவை மனதிற்கினி பொறுப்புகளை பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் உண்டு. பண வரவில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீங்க. அமைதியாக இந்த நேரத்தில் செயலாற்றுவீங்க. அது மட்டும் இல்லை, மாணவர்களுக்கு கல்வியில் நட்டம் உண்டாகும். போட்டிகள் நீங்கும். சக மாணவர்களோடு இருந்த மனக்கசப்பு இனி மறைங்க.
அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, சிம்மராசி நண்பர்கள் இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கிடும். அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிலையில் தீபம் ஏற்றி வணங்கி வர எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் விலகிடும். அது மட்டும் இல்லை, அதிகார தோரணையும் எடுத்து முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடாத குணம் நிறைந்த சிம்மராசி நண்பர்களுக்கு மேலும் இந்த நேரம் சின்ன விஷயத்தை கூட கோபம் வரலாம். நிதானமாக இருந்தாலே நல்லதுங்க. பணவரத்து இருக்கும். வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டு. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. வீண் அலைச்சல் ஏற்படலாம். நீங்கள் நினைத்தபடி மற்றவங்க நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படும். தொழில் வியாபாரம் தோரணையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத குணம் கொண்ட சிம்மராசி நண்பர்களுக்கு மேலும் இந்த நேரம் சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் அதிகமாக வருங்க. நிதானமாக இருப்பது நல்லதுங்க. பணவரத்து இருக்கு. வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மை உண்டு. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. வீண் அலைச்சல் உண்டாகும். நீங்கள் நினைத்தபடி மற்றவங்க நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அதனால் அலைச்சலும் உண்டு. வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் தாமதமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை சுமை அதிகரிப்பதோடு அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் உண்டு. சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது இந்த நேரத்தில் காப்பாற்றுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை உண்டாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மூலமும் விருந்தினர் வருகையாலும் இந்த நேரத்தில் செலவு உண்டு. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு திடீர் கோபம் உண்டாகலாம். நிதானமாக இருப்பது நல்லதுங்க. புத்தி சாதுரியத்தால் எதையுமே சமாளிப்பீங்க. அரசியல் துறையினருக்கு நிம்மதியான காலகட்டம் இது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவீங்க. உல்லாசம் பயணமாக கூட இது அமையலாம். பேசும்போது மட்டும் கவனமோடு இருக்க பாருங்க. கலைத்துறையினருக்கு அதிக ஆர்டர்கள் கைக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் பலவற்றில் கையெழுத்திடுவீங்க. ரசிகர்களின் விருப்பத்திற்கேற்ற விஷயங்களை செய்து ரசிகர்களை கவருவீங்க. மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்ற காண்பீங்க. கூடுதல் நேரம் படிக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் மகர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா புத்துணர்வோடு காணப்படுவீங்க. பணவரவு கூடுதலாக இருக்கும். சேமிப்பு இந்த நேரத்தில் உயருங்க. குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க. நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நேசத்தோடு வாழ்வீங்க. தடைபட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதாக நடக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த நேரம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவு ஏற்படலாம். வீடு வாங்க வாய்ப்பு. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் இழந்த செல்வாக்கை மீட்டு பெறுவீங்க. உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டு. பொருளாதாரத்தில் தடைப்பட்டு வராது. கடன் பாக்கிகள் அடையும். பூர்வீக சொத்துக்களை உள்ள வில்லங்கங்கள் நீங்கும். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் இனி நிறைவேறும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் சிவன் வழிபாடு செய்வது, செம்பருத்தி அரளி மலர்கள் சூரியனை அர்ச்சனை செய்து வெட்டு வந்தாலே வெற்றிகள் உங்களை தேடி வருங்க. அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு ஒரு நல்ல வித மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் இனி இருந்து வந்த பிரச்சனைகள் இனி குறையும். மற்றவங்களோடு இருந்த மாறுபட்டு தனித்தன்மையோடு செயலாற்றக்கூடிய உங்களுக்கு இனி சுறுசுறுப்போடு பணியாற்றுவீங்க. இந்த நேரம் உடல்நிலை தேரும். செலவு கட்டுக்குள்ளே இருக்கும். காரிய தடைகள் நீங்கும். தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும். தந்தையாரின் நலனில் அக்கறை தேவை. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா மெத்தன போக்கு காணப்பட்டாலும் பணவரத்து நன்றாக இருக்குது. சரக்குகளை கவனமாக கையாள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல் குறையும். உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உண்டாகும். கேட்ட பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இனி குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசைகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். உறவினர்களுக்காக விருப்பமில்லாத காரியத்தில் தலையிட வேண்டாங்க. மேலும் இந்த நேரம் உங்கள் கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதைக்கு செல்வீங்க. தொழில் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்குகள் இனி வசூலாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீங்க. பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். புத்தி சாதுரியத்தால் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. அரசியல் துறையினருக்கு எந்த ஒரு விஷயத்தில் வேகம் காட்டினாலோ அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமை பற்றி ஆலோசித்து முடிவு எடுப்பது ரொம்ப அவசியங்க. காரிய அனுகூலம் உண்டு.
இந்த நேரம் பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரையோ சிவபெருமானையும் வணங்கி வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டு. எதிர்பார்த்த காரியமும் திருப்திகரமாக நடத்த முடியும். நீங்களும் சிம்மராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஓம் நமச்சிவாயா போற்றி